வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜி. இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீக்கபூ ஸ்மைல். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டில் நடந்த ஒரு உண்மையான சம்பவங்க. ஸோ அந்த உண்மையான சம்பவத்தை வந்து பார்த்திங்கன்னா கேமாக எடுத்து வச்சுருக்காங்க நம்ம பீக்கபூ. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தோனேஷியா கேமு பீக்கபூ ஸ்மைல். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம விளையாட போகிறது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நியூ கேம் கொடுத்தாச்சு. ஓகே, லாபியில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ 2 பொம்மை இருந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா February 2020 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே நண்பர்கள், அப்படி இன்னொன்று சொல்ல மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட் கேமுங்க. ஓகே, இது வந்து பெட்டு நம்ம உட்காந்துருக்குறோம். என்னால் எங்கேயும் எந்திரிச்சு நவர முடியல. இது ஒரு டேபிளு ஏங்க, அந்த லாபியில் பார்த்தா அதே 2 பொம்மைங்க. ஓகே, அப்புறமா இங்கே ஏதோ 2 ட்ராயிங் வரைஞ்சிருக்குது. டோரு, கதவு, இது என்னன்னு தெரில. இது சீலிங்கு. ஓகே ஓகே ஓகேங்க, இன்னும் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரில எனக்கு. ஓகே ஏங்க, இது வந்து ஏதோ ஜன்னலுங்க. இது கர்டன் போட்டிருக்காங்க. அதாவது இந்த கர்டன் தானே, ஏதோ துணி இருக்குது. யாரா அது? ஓகே, நம்ம சொல்கிறோம் அப்பா அப்படின்னு சொல்கிறோம். மறுபடியும் அப்பா நீங்கள் தானோ அப்படின்னு கேட்குறோம். என்னங்க ஏதோ வெளிச்சம் வருது. ஓகே, அப்பா கதவு பக்கத்தில் நிற்கிறீங்களா, அது நீங்கள் தானா அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு நம்ம அப்பா உள்ளே வராருங்க. ஓகே, லைட்டு போடுறாரு. ஓகே, இது பாருங்கள். ஓகேங்க, லைட்டு போட்டார். ஓகே, எதுவும் சொல்லாமல் நிற்கிறாரு. இங்கே நம்மளே பார்க்குறாரு. ஓகே, நம்ம அப்பா வந்து இப்போ நவுந்து போகிறாரு. ஓகே, இன்டர்செக்ட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம மறுபடியும் கேட்குறோம் அப்பா அப்படின்னு கேட்குறோம். அதுக்கப்புறம் ஓகே, என்ன தான் பார்க்குறாரு அப்படி? இங்கே இன்டர்செக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, வெளியே என்னப்பா நடக்குது அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகே, அப்புறமா அப்பா நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நானும் பார்க்கணுங்க. ஏங்க, நம்ம அப்பா ஸ்டாப்னு சொல்லி வேகமாக கத்துறாரு. ஓகே, அப்புறமா அந்த கர்ட்டினை நீ டச்சே பண்ணக்கூடாது சரியா அப்படிங்கிறாரு. என்னங்க, ஓகே திட்டுறாரு. நம்ம சைலண்ட்டாக இருக்கணும். அதாவது நம்ம சோர்ந்து போயிட்டோம். ஏன்னா நம்ம அப்பா திட்டார்ல. ஓகே, நம்ம சொல்கிறோம் மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் நம்ம அப்பா சொல்கிறாரு, சரிப்பா பரவாயில்ல, நானும் சாரி, உன்னைய தெரியாமல் நான் திட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம சொல்கிறோம் அப்பா அப்படின்னு கூப்பிடுறோம். அப்பா என்னால் தூங்க முடியலப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம அப்பா இருந்துக்கிட்டு சரிம்மா எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. தெரியுமா? ஓகே, அதுக்கு நம்ம அப்பாவும் சோர்ந்து போய் திரும்பிட்டு உக்காந்துருக்காரு. ஓகே, நம்ம அப்பா சொல்கிறாரு அப்படிங்கிறாரு. சரி நம்ம ஒரு கேம் விளையாடுவோமா அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்டிங்காக கேட்குறேன் நம்மக்கிட்ட. ஓகே, அப்புறமா நான் வந்து ஒரு அனிமல்ஸோட அதாவது வாய்ஸ் பண்ணுவேன், அதை வந்து என்ன விஷயம் கண்டுபிடிக்கணும் சரியா அப்படிங்கிறாரு. ஓகே, நாம்ளும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, சரி இப்போ நான் சவுண்டு போடுறேன், அது கண்டுபிடி என்னதுன்னு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓகேங்க, இப்போ ஏதோ பூனை மாதிரி கத்துறாருங்க. ஓகே, டைகர், பியர், கேட்டு. ஓகே, கேட்டுன்னு கொடுத்துட்டோம். நம்ம அப்பா ஆமாம் அது கரெக்டு அப்படிங்கிறாரு. நீ ரொம்ப புத்திசாலியாக இருக்க அப்படிங்கிறாரு நம்ம அப்பா. ஓகே, இப்போ அடுத்தது அப்படிங்கிறாரு. வா நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறாருங்க. ஓகே, இப்போ இதை என்ன சவுண்டுன்னு கண்டுபிடி அப்படிங்கிறாரு. ஓகேங்க, இப்போ ஏதோ வாத்து மாதிரி கத்துறாருங்க. உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதோ டக்கு இங்கே இருக்க பாருங்கள். ஓகே, நான் அப்பா ஆமாம் இது கரெக்டு, நீ ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருக்க தேனே அப்படிங்கிறது. தேனேன்னா அதான் ஹனி, அது நான் தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து சந்தோஷமாக ஈபி அப்படின்னு கத்துறோம். நம்ம அப்பா வா கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறாரு. நம்ம சரிப்பா அப்படிங்கிறோம். ஓகே ஓகே, இப்போ தான் நாய் மாரி கத்துனாரு. நான் டாகுன்னு கொடுத்துட்டேன். நான் அப்பா சரிம்மா நீ கரெக்டாக சொல்லிட்டம்மா, நீ பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்கிற ஏஞ்சல் மாரி அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு ஸ்மார்ட் பொண்ணு, ஸ்மார்ட் கேர்ள் அப்படிங்கிறாரு. நம்ம அஹான்னு சிரிக்கிறோம்.
ஓகே நம்ம வந்து ஒரு பொண்ணு கேரக்டருங்க. ஓகே நம்ம சொல்கிறோம், அப்பா நீங்கள் பார்க்க ரொம்பவே ஃபன்னியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிரிக்கிறோங்க. ஹஹஹா அப்படின்னு. நம்ம அப்பாவும் ஹஹஹா சரி நீ மறுபடியும் கண்டுபிடி சரியா அப்படிங்கிறாரு. ஓகே ஏதோ பளிச்சுன்னு வெளிச்சம் வந்தது, ப்ளஸ் ஏதோ பாம்பு அடித்த மாதிரி சத்தம் வந்தது. ஓகே உங்களுக்கு கேட்டது இல்லையான்னு தெரில, பாம்பு வந்த மாதிரி சத்தம் வந்தது. இப்போ நம்ம சொல்கிறோம், அப்பா வெளியே என்னதான்ப்பா போயிட்டுருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறோம். நம்ம அப்பா ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாரு. நாம் கேமை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறாருங்க. ஓகே இப்போ இது என்ன சவுண்டு கண்டுபிடிமா அப்படிங்கிறாரு. ஓகே ஓகேங்க ஏதோ யானை மாதிரி கற்றுனாரு. யானை இல்லை, ஸோ அதாவது ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே ஆமாங்க கரெக்டுங்க. சரிம்மா நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட அப்படிங்கிறாரு. நம்ம ஹஹான்னு சிரிக்கிறோம் ஃபஸ்ட்லேருந்து. ஓகே அப்புறம் நம்ம சொல்கிறோம், அப்பா இன்னும் சொல்லுங்கள் இன்னும் சொல்லுங்கங்கிறோம். நம்ம அப்பா ஓகேம்மா நான் சொல்கிறேன் கேளுங்கிறாரு. இப்போ ஏதோ பாம்பு எடுத்த மாதிரி அவர் ஆக்ட் பண்ணுறாரு. பாம்பு ஓகே எல்லாமே பாம்பு தான் இருக்குது. நம்ம அப்பா அப்படியே எதுவும் சொல்லாமல் இருக்கார். ஓகேங்க நம்ம அப்பா சொல்கிறாரு, இங்கே பாருமா நீ கேளு, உனக்கு வந்துட்டு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டும் அப்புறமா இந்த மாதிரி பாம்போட சத்தம் கேட்டுச்சுன்னா நீ வந்து பயப்படக்கூடாது சரியா அப்படிங்கிறாரு. அப்புறமா இந்த சவுண்டெல்லாம் உனக்கு கேட்கும் போது நீ வந்துட்டு சிரிக்கணும் சரியா அப்படிங்கிறாரு. அப்புறமா எந்த மாதிரினா ஹஹஹா இந்த மாதிரி தான் சிரிக்கணும் சரியா அப்படிங்கிறாரு. நம்ம வந்து சொல்கிறோம் சிரித்து காட்டுறோங்க. சரிம்மா சரிப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சிரித்து காட்டுறோம். அப்புறம் சரிம்மா நீ நல்ல பொண்ணு ஹஹஹா அப்படின்னு சிரிக்கிறாருங்க. ஓகேங்க இப்போ மறுபடியும் ஒரு பாம்பு போட்ட மாதிரி சத்தம் வருது. ஓகே இப்போ நம்ம அப்பா அதே தான் பார்க்குறாருங்க. வெளியே என்ன இருக்குங்க, பாம்பு போட்ட மாதிரி சத்தம் கேட்குதுங்க, நீங்கள் கேளுங்களேன். கேட்டிங்களாங்க, உங்களுக்கு கேட்டுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அப்பாவை இன்ட்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. இங்கே பாருமா நீ பயந்துக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. நான் சொல்கிறேன் இல்லைப்பா நான் பயப்படல அப்படிங்கிறோம். அப்புறமா ஏன்னா நான் உங்கள் கூட இருக்கிறனால எனக்கு பயம் இல்லை அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு நான் அப்பா சிரிக்கிறாருங்க. ஓகே அப்பா இதுதான் அப்பா அம்மாவோட அப்பா பொண்ணோட பாசங்க. ஓகே நம்ம அப்பா என்ன சொல்கிறாருன்னா, சரிம்மா நான் உன்னை வந்து எப்போவுமே பார்த்துக்குவேன் அப்படிங்கிறாரு. அப்புறமா நான் வந்து உன்னைய ரொம்பவே நேசிக்கிறேம்மா அப்படிங்கிறாரு. நாம்ளும் ஆமாப்பா எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும், நானும் உங்களை நேசிக்கிறேன் அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. ஓகே அப்புறம் நம்ம அப்பா வந்துட்டு சரிம்மா நாம் வந்துட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம், நம்ம அம்மாவையும் என்னையும் ஒன்னையும் பார்த்துக்குவார் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோன்னு நம்ம அப்பா சொல்கிறாரு. நாம்ளும் ஓகேப்பா அப்படிங்கிறோம். அப்புறம் என்ன சொல்கிறேன்னா, அப்பா இங்கே கேளுங்க, இந்த ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் வந்து மறுபடியும் வந்துட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம சொல்கிறோம் இங்கே வந்து நிறையா ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் இருக்குது ஹஹா அப்படின்னு நம்ம சிரிக்கிறோங்க. ஏன்னா நம்ம பயப்படக்கூடாதுன்னு நம்ம அப்பா சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா உங்களுக்கு சத்தம் கேட்குதா? கேளுங்க சத்தம் வந்தது, ப்ளஸ் லைட்டும் வந்தது. அப்படியே சீனும் கட் ஆயிடுச்சுங்க. ஓகே ஒரு பாம்பு சத்தம் கேட்குது அப்படிங்கிறது. அப்புறமா அந்த பாம்பு வெடிச்சது இல்லை பொண்ணு சிரிக்குதுங்க. இது வந்து ஒரு அப்படின்னா சொல்கிறாரு இது ரொம்ப ஃபன்னியாக இருக்குல்ல அப்படின்னு நம்ம அப்பா சொல்கிறாரு. நாமளும் ஆமாம் எஸ் டேடி அப்படின்னு சிரிக்கிறோங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய ஃபேமிலி வந்து பேட்டில் ஃபீல்ட்னால் ட்ராப் ஆகிட்டாங்க, அதாவது பேட்டில் ஃபீல்ட்னால் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறமா அவங்களால மறுபடியும் சண்டையும் போட முடியல, அவங்களால எஸ்கேப்பும் பண்ண முடியல, தப்பிக்கவும் முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கங்க. ஓகே ஆனால் அவங்களுக்கு என்னாச்சுன்னு அவங்களால சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. இது வந்து நடக்கக்கூடாதுன்னு அவங்க வந்து நம்புகிறாங்கங்க. அப்புறம் அவங்க வந்துட்டு பீஸாக, அதாவது சந்தோஷமாகவும் அவங்க ஹோமில் அவங்க அமைதியாகவும் இருக்கிறதுக்கு தான் விரும்புகிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கேம் முடியுது. பிக்கப் ஸ்மைல். அவர் என்ன சொல்கிறோன்னா, வாரை நிறுத்துங்க, நம்ம வந்துட்டு சந்தோஷத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க.
ஓகேங்க. ஏங்க செம்ம கேமுங்க. ஆனால் இது வந்து ஒரு சின்ன கேம் தான். ஆனால் சூப்பராக இருக்குங்க. ஏங்க ஃபஸ்ட்டு லாபியில் ஒரு 2 பொம்மையை காமிச்சாங்க. இப்போ என்ன காமிக்கிறாங்கன்னா, அதாவது வார் நடக்கும்போது இவங்க நம்மள மாதிரி இருக்கிற அப்பாவி மக்கள் தான் வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே ரொம்பவும் அப்படின்னு என்ன சொல்கிறது, ரொம்பவும் புவரில் இருக்கிறாங்க. அவங்களால இந்த வார் மூலிமா சண்டையும் போட முடியல, அங்கேருந்து தப்பிக்கவும் முடியல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. அந்த இமேஜில் பாருங்களேன். ஓகேங்க. இது ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டில் இந்த கேம் கூட ஒன்றும் இல்லைங்க. கடைசியில் அந்த சீன் காமிச்சாங்களே, அந்த உண்மையான வீடியோ. ஸோ அந்த ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டோட வீடியோ காமிச்சது எனக்கு அப்படியே ஹார்ட்டே நின்றுச்சுங்க ஒரு செகண்டு. அந்த பொண்ணு பார்த்தீங்களாங்க எவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சதுன்னு. ஏன்னா அவங்க அப்பா அவங்க கூட இருக்கிறனால அந்த பொண்ணுக்கு வாரு இதை பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரில. அவங்க அப்பா கூட இருக்கிறனால அது சந்தோஷமாக இருக்குதுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாங்க. அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய் ஃப்ரம் ஆர்ஜி.